நாங்குநேரியில் இந்திரா காலனி என்ற இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 9 பேர் கொண்ட கும்பல் அந்த இந்திரா காலனியில் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த கொலைவெறி தாக்குதலில் 2 பேர் சம்பவ இடத்துல ரொம்ப மோசமான நிலைமையில் கொடூரமாக தாக்கப்பட்டு உண்மையிலே பார்த்தா வேதனையை உண்மையிலே சொல்கிறேன், அந்த வேதனை சகிக்கக்கூட முடியாது மனிதனால். அப்படியேப்பட்ட ஒரு கொடூரமான முறையில் தான் 2 பேர் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸ்பாட்டில். மீதி இன்னொரு 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமா மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. மக்கள் சிறுபான்மை சமூக மக்கள் மீது நடக்கின்ற இந்த வன்கொடுமையான தாக்குதல்லாம் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதற்கு காரணம் இது சரியான முறையில் அரசும் கையாளல, காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. இந்த கொலை செய்கிறவங்க இதுமாரி வன்கொடுமை தாக்குதல் நடத்துகிறவங்க சரியான முறையில் அவங்களுக்கு தண்டனை வழங்காதனாலையும் சரியான முறையில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்காதனால இந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடந்து வருது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதே நாங்குநேரி மாணவன் தாக்கப்பட்டும் போது இது மிகவும் பெரும் பரபரப்பாக போய் அதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது, இந்த விஷயத்துக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தான் என்ற சூழ்நிலை தான் நடவடிக்கை அதை எடுத்தாங்க தவிர உண்மையிலே இந்த விஷயம் வந்து அரசியல்வாதிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் போய் சேரலன்னா அந்த விஷயத்துக்கு கூட எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சம்மந்தப்பட்டவனை கைது செஞ்சு ஏதோ பேருக்கு விசாரிச்சுட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு வன்கொடுமை சம்பவங்களை நிறைய பேர் கைது செய்யாமே விட்டுருக்குறாங்க காவல்துறை. அது